Acts chapter 10 verse 1 to 48. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 48 வசனம் வரை. வசனம் 1. இத்தேலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கும் அதிபதியாகிய கொர்நேலியுடன் என்னும் பொருட்கொண்ட ஒரு மனுஷன் செசேரியா பட்டணத்திலே இருந்தான். There was a Christian man in the Caesarea called that Cornelius, a congregation have this band and calling this Telian band. வசனம் 2. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களையும் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். And there was man and the one that feared God with all his house, which and grow much and almost to the people and prayed to the God always. வசனம் 3. பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு and show in the vision and evidently about the 9th hour of the day, and the angel of God and coming into him and saying unto him, Cornelius. வசனம் 4. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்னை என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டு முதலாக அவர் சந்ததியிலே வந்து எட்டி இருக்கிறது. And when he looked at him, he was afraid, and said, and what is the Lord? And said unto him, and they prayed. And then alarms had come up for the memorable before God. வசனம் 5. அப்பொழுது நீ போய் பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பு, பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, and now and send man to the Joppa, and call for one Simon, who and surname isn't Peter. வசனம் 6. அவன் தோல் பணிதிடுகிறவனாகிய சீமோன் என்னும் பொருள் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். He legated with one Simon and Tanner, who and also is by the sea, saying, and shall tell thee what thou and Hagotest to do. வசனம் 7. கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரிலே 2 பேரையும் தன்னிடத்திலே சேவிக்கிற போர்ச்சவர்களிலும் தேவபக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து, and when he angel which and speak unto the Cornelius was and departed, he called unto his household servants and devour soldiers of them that and wait and him and continually. வசனம் 8. எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை போய் பட்டணத்திற்கு அனுப்பினான். And when he had and declared all these things, and to them he sent them to the Joppa. வசனம் 9. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபமாய் வருகையிலே பேதுருவும் 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டிலே ஏறினான். And the tomorrow as they went and the journey and draw night unto the city, Peter went upon
the hour stopped to the pray about the sixth hour. வசனம் 10. அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையிலே அவன் ஞான திருஷ்டி அடைந்து, and he became very hungry, and the world he eaten but were they made ready, he fall into trances. வசனம் 11. வானம் திறந்து இருக்கிறதுக்காகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய தொப்பட்டியை போல ஒரு விதமான கூடை தன்னிடத்தில் இறங்கி தரையிலே விடப்பட்டு இருக்கிறதைக்காகவும், and show heaven opened a creation which was then disconnecting unto him as it had been a great and second had the four corners and led down to the earth. வசனம் 12. அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதுக்காகவும் கண்டான். wherein were all the manner of the four beasts of the earth, and wild and beasts, and creeping things, and the flowers of this earth. வசனம் 13. அல்லாமலும் பேதுரு எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தமும் உண்டாயிற்று. and there come a voice to him, and rise a Peter, kill and eat. வசனம் 14. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் சுத்தம் இருக்கிற யாதொன்றும் நான் உற்காலமும் புசிக்கிறதில்லை என்றான். but Peter said, not and so, Lord, for I have never eaten anything, and that is the commandments are the unclean. வசனம் 15. அப்பொழுது தேவன் சுத்தமானவைகளையும் தீட்டாக எண்ணாதே என்று 2 தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. and the voice speak unto him again this second time, what God had cleansed, that call not thou and commandment. வசனம் 16. 3 தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடை திரும்பவும் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. this was undone therein there's and the visuals was received up and again into the heaven. வசனம் 17. அப்பொழுது பேதுரு தன் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தோஷப்படுகையில், இதோ கொர்நேலியுவினாலே அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டிலே விசாரித்து கொண்டு வாசப்படியிலே வந்து நின்று, now however Peter depth himself what is a vision which he had seen showed a man, and behold the name man which were sent from an Cornelius had made an inquiry for the Simon's house, and the student before the gate. வசனம் 18. பேதுரு மறு பேர் கொண்ட சீமோன் அங்கே தங்கி இருக்கிறார் என்று கேட்டார்கள். and called and asked and water the Simon which was an sinner made Peter were and heard there. வசனம் 19. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில், ஆவியானவர், இதோ 3 மனுஷர்கள் உன்னை தேடுகிறார்கள். I will Peter and to God and this vision the Spirit and said unto him, behold their man and shake thee. வசனம் 20. நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகம் படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்றும் அவனுக்கு சொன்னார். Arise therefore and get thee down and go with them.
beating nothing, and for I have the sent them. வசனம் 21. அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் என்னிடத்திலே அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கும் இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்களோ வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். Then and Peter went down to the men which were sent unto him from the Cornelius, and said, and behold, I am he one. He said, what is the causes wherefore ye are the come? வசனம் 22. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் புறஜாதிகள் எல்லோருனாலும் நல்லவர் என்று சாட்சி மற்றவர்களாகிய கொர்நேலியுவும் என்னும் 100க்கும் அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மாலே சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவாலயமாகிய கட்டளை பெற்றார். தேவ ஆயத்தமாகிய கட்டளையை பெற்றார் என்றார்கள். And they said, and Cornelius this centurion, a just man, and one that and feareth God, and of God good and report among all the nation of the Jews, was an warner from the God by an holy angel to the sent for thee and to the house and to hear words of thee. வசனம் 23. அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசார செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தானாகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூடனே போனார்கள். Then called he them in the Lord, did them and the morrow Peter went away with them, and Christian brethren from the Joppa accompanied him. வசனம் 24. மறுநாளிலே செரியா பட்டணத்துக்கும் யுத்தத்திலே பிரவேசித்தான். சொருபுலின் வீடும் தன் உறவின் முறையினரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். And that tomorrow after they entered into the Caesarea, and Cornelius waited for them, and had called and together is an Usnaman and near and friends. வசனம் 25. பேதுரு உள்ளே பிரவேசித்த பொழுதோ கொர்நேலியுவும் அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். And as the Peter was coming in, the Cornelius met him and fall down at his feet and worshipped him. வசனம் 26. பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். But then Peter took him up, saying, stand up, I myself also a man, also I am a man. வசனம் 27. அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர்கள் கூட்டி வந்து இருக்கிறதையும் கண்டு, and as this talked with him, he went in, and they found a many that were come together. வசனம் 28. அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியார்களுடன் கூட கலந்து அவனிடத்திலேயே போக்கு வரவா இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் இந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தமென்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். And he said unto them, he can know how that he is the unlawful things
for a man that is a Joe to keep company, rather come unto one of another nation, but and God and he showed me that I should not call any man commandments are unclean. வசனம் 29. ஆகையால் நீங்கள் என் அழைப்பித்த போதும் நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்பொழுதோ என் காரியத்திற்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். Therefore come I unto you without an again saying, as soon as I was sent for, I asked therefore and for went intent ye how they sent for me. வசனம் 30. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்திலேயே நான் உபவாசித்து 9 மணி நேரத்திலே என் வீட்டிலேயே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, and Cornelius said, 4 days ago I was fasting until these hours, and at the ninth hour I prayed in my house, and behold, a man stood before me in the forgot clothing. வசனம் 31. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தருமங்கள் தேவ சந்ததியில் நினைத்தருளப்பட்டது. And said, and Cornelius they pray is and Denny alarms are and in the remembrance in the Shagot of God. வசனம் 32. யோப்பா பட்டணத்துக்கும் அவள் அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலேயே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலேயே தங்கி இருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்திலே பேசுவான் என்றார். Send therefore to the Joppa and called Simon to was surname is Peter. He is the lodge in this house of the one Simon, a tanner by the sea, and said, whom when he came shall spake unto thee. வசனம் 33. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீ வந்ததும் நல்ல காரியம் தேவனாலே உமக்கு கட்டளையிட்ட யாவும் நடக்கும்படிக்கும் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்திலே கூடி இருக்கிறோம் என்றான். Immediately therefore I sent to thee, and thou hast well done that, and thou art come. Now therefore have we all here and present before God and to hear and all things that are commandments thee of God. வசனம் 34. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பச்சதாபமுள்ளவர் அல்ல என்றும், then Peter opened him on mouth and said, of the truth I perceive that God is no respecter of the person. வசனம் 35. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்த நீதியையும் செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நித்தியமாய் அறிந்திருக்கிறேன். But in the every nations he that and father him and worketh righteousness in the accepted with him. வசனம் 36. எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை கொண்டும் அவர் சமாதானத்தையும் சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேலின் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறார்களே. The word which and God and sent unto the children of the Israel
preaching peace by the Jesus Christ and he is the Lord of all. வசனம் 37 யோவான் ஞானஸ்தானத்தை குறித்தும் பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. The word I say here can now, which I was and published throughout all the Judea and began from the Galilee after the baptism which John and predicated. வசனம் 38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையிலும் அபிஷேகம் பண்ணினார். தேவனே அவருடன் கூட இருக்கிறபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமைகள் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவரையும் சுற்றித் திரிந்தார். How God had anointed Jesus of the Nazareth with the Holy Ghost and with power, who went about the doing good and healing all that were an oppressed of the devil, for the God was with him. வசனம் 39 யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரையே மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். And we are the witness of all things and which he did, and both in the land of the Jews and in the Jerusalem, whom they slew and hurted and that sea. வசனம் 40 3 நாளிலே தேவன் அவரையும் எழுப்பி பிரதிட்சயமாய் காணும்படி செய்தார். Him God and raised up the third day and showed him openly. வசனம் 41 ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதிட்சமாக்கும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பின பின் அவரோடு கூட புசித்து குடித்தவர்களும் தேவனாலே முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரதிட்சமாகும்படி செய்தார். Not to the whole the people, but unto the witness chosen before of God, even to you and who did eat and drink with him after he raised from the dead. வசனம் 42 அன்றியும் அவரை உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மரித்தோர்களுக்கும் தேவனாலே ஏற்படப்பட்ட நியாயாதிபதி என்றும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சிக்கு ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். And the commandments used to the approach and to the people and to the testify that it is an which was an ordinate of God and to be the judge of the quick and the dead. வசனம் 43 அவரே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்திலேயும் பாவ மன்னிப்பை பெற்றுவன் என்றும் தீர்க்கதரிசியாக எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். To him and give all the prophet and witness that unto God is a name, whosoever believeth in him shall receive remission of the sin. வசனம் 44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். I will Peter hear and speak and these words the Holy Ghost full and all them which and hear the word. வசனம் 45 அவர்கள் பல பாஷைகளையும் பேசுகிறதையும் தேவனையும் புகழ்கிறதையும் and they of the crucifixion which and believed were an astonished, as many as the come with Peter, because and that and the gentle also was and poured out the gift of the Holy Ghost. வசனம் 46 பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியிலும் வரம் புறஜாதிகள் மேலும் ஒளிந்தருளப்பட்டதை குறித்த பிரமித்தார்கள்.
for the head and them, and speak with to go and magnify God. Then answered and Peter. வசனம் 47. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியும் பெற்ற இவர்கள் ஞானஸ்தானம் பெரும்படிக்கும் எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி, Can any man and favor water that and those and should and not be baptized, which and have the received the Holy Ghost, as the will as the we. வசனம் 48. கர்த்தருடைய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவன் வேண்டிக் கொண்டார்கள். And he commandments them to be and baptized in the name of the Lord. Then and pray they him to the creation days. Allah.